இயேசுவின் நாமத்தினால் சூழிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் சூழிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவே. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவே. மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. வாருங்கள் கடவுளை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஏனெனில் அவரே நம் ஆண்டவராகிய கடவுள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியினுடைய இனிய இதயங்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு பெரிய காரியமல்ல. ஆனால் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் முழுமையாக அன்பு செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே அவர் ஏற்றுக்கொள்கிறார். நம்மை ஏற்றுக்கொண்ட அவர் அவருடைய நிலைக்கு நம்மை உயர்த்த ஆவலாய் காத்திருக்கிறார் என்பதை இன்றைய இறைவாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. எனவே அத்தகைய அன்பு நிறைந்த, கருணை நிறைந்த, பரிவு மிகுந்த ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாய் கையளிப்போம். இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டிலே நாம் உணர்கின்ற அந்த பொருளை உள்வாங்கியவர்களாய், ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை இந்த திருப்பலியிலே இறைஞ்சுவோம். இந்த திருப்பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கின்ற நாம் செய்த பாவங்களை எல்லாம் எண்ணி இறைவனின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைய கிருபை செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து,
படைகளின் ஆண்டவர் தூயவர், தூயவர், தூயவர். மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் பேசுவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கின்றேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளே. நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தே, என் மனதிற்கு வலிமை அளித்தே. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே. ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை
கைவிடாதேயும். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர்கள் போதித்ததையே நாங்கள் பறைசாற்றுகின்றோம், நீங்களும் நம்புகிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 3 முதல் 8 மற்றும் 11. சகோதரர் சகோதரிகளே, நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கோபாவுக்கும் அதன்பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன்பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகின்றோம், நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1-11 வரை. ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரியில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரியில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள்.
வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாட்டிலே நாம் வாசித்த 3 வாசகங்களும் ஒரே ஒரு கருத்தை மிக ஆழமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்ன கருத்து? கடவுளால் தனிப்பட்ட விதத்தில் தேவையான அந்த தருணத்தில் ஆண்டவர் தனக்கென தெரிந்து கொண்ட ஒரு சிலரை தெரிந்து கொள்கிறார். நம்ம எல்லாருமே ஆண்டவர் தெரிந்து கொண்டார், பெயர் சொல்லி அழைத்தார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக சிறப்பாக அழைத்தார் என்று நாம் வேதாகமத்திலே பல இடங்களிலே வாசிக்கிறோம். இறைவாக்கினர்களை, அரசர்களை, திருத்தூதர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார் என்றெல்லாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். இந்த தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் தனக்கென ஒரு காரியத்திற்காக பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட அந்த நபர்கள் ஆண்டவருடைய அழைப்பை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு என்ன மனநிலை இருந்தது, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எந்த ஒரு கண்ணோட்டத்தோடு ஆண்டவரை அவர்கள் அணுகினார்கள் என்ற ஒரு காரியத்தை இன்றைக்கு 3 வாசகங்கள் மிக அழகாக சொல்கிறது. முதல் வாசகம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வாசகம். முதல் வாசகம் இன்றைக்கு எசையா அவருடைய நூலிலிருந்து நாம் வாசித்தோம். இறைவாக்கினர் எசையா, இறைவாக்கினர்கள் எல்லாம் மிக பெரியவராக கருதப்பட்டவர். மிகப்பெரிய புத்தகம் அவருடைய புத்தகம். இந்த எசையா இறைவாக்கினர் இந்த இஸ்ராயல் மக்கள் மிகவும் பாவத்தில் உழன்று போய் கடவுளை மறுத்து, கடவுளை மறந்து, பாவமே வாழ்க்கையாக கொண்டிருந்த அந்த சூழலிலே ஆண்டவர் அவரை அழைக்கிறார். ஆண்டவர் அவரை அழைத்த பொழுது ஆண்டவர் தனது மேன்மையை, மாட்சியை வெளிப்படுத்துகிறார். தான் யார், எப்படிப்பட்ட ஒரு தேவனாய் இருக்கிறேன், எவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறேன் என்பதை அவருக்கு முதலிலே காட்சியிலே வெளிப்படுத்தி, அந்த காட்சியினுடைய இறுதியிலே இந்த எசையா இறைவாக்கினர் இப்படிப்பட்ட மாபெரும் வல்லமையான ஆண்டவரை என்னுடைய ஊனக்கண்களால் பார்த்து விட்டேனே என்று சொல்லி அவர் தனது பாவ நிலையை எண்ணி, ஆண்டவரே நான் பாவி என்று அவர் வெளிப்படுத்துகின்ற பொழுது, இந்த காட்சியை நான் எவ்வாறு வெளிப்படுத்தி இந்த அசுத்தமான உதடுகளிலே நான் சொல்லப் போகிறேன், மக்களுக்கு நான் எவ்வாறு இதை நான் வெளிப்படுத்துவேன், நான் தகுதியற்றவனாயிற்றே. பாருங்களேன், இந்த எசையா இறைவாக்கினருக்கு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். கடவுளை, அவருடைய மாட்சியை முழுமையாக பார்க்கின்ற, அனுபவிக்கின்ற ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாக்கிய நிலையில் இந்த எசையா தன்னுடைய அந்த பாவ நிலையை உணர்கிறார். தான் எப்படிப்பட்ட பாவி என்பதை உணர்ந்தவராக, ஆண்டவரை நான் அசுத்த உதடுகளை கொண்டவன், நான் பாவி, நான் எதற்குமே தகுதியற்றவன், இந்த பாவப்பட்ட மக்கள் மத்தியில் வாழ்கின்ற ஒரு சாதாரண ஒரு மனிதன், தூசி என்று சொல்கின்ற பொழுது, ஆண்டவர் உன்னை நான் தகுதிப்படுத்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன். எதற்காக?
என் மக்களிடத்திலே நற்செய்தியை சொல்வதற்காக மனமாறுகின்ற அவர்கள் மனமாறி திரும்பி என்னிடத்தில் வர வேண்டிய காரியத்தை உன் வழியாக நான் வெளிப்படுத்துவேன். ஆண்டவரே, யார் போவார் என்று கேட்கும் பொழுது நான் உன்னைத்தான் அனுப்பப் போகிறேன் என்று ஆண்டவர் தனது அந்த உன்னதமான காரியத்திற்காக ஒரு எளிய மனிதனை உயர்த்துகிறார். அந்த மனிதன் தன் பாவ நிலையை உணர்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். தான் யார் என்பதை உணர்ந்து கொள்கிறான். அதே மாதிரி இன்றைக்கு 2வது வாசகத்தில் பவுலடிகளார் அந்த வாசகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது பாருங்களேன், அவர் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வல்ல தூதராக இருந்தார். ஆண்டவர் நற்செய்தி அறிவித்தார். அந்த கலிலேயாவில் இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே, அந்த எருசலேமிலே கலிலேயா பகுதிகளெல்லாம் ஆண்டவர் நற்செய்தி அந்த பகுதியில்தான் இருக்கிற இந்த 3 ஆண்டுகள் தன்னுடைய நற்செய்தியை மக்களுக்கு சொன்னார். அவரோடு இருந்த சீடர்கள் எல்லாம் அந்த நற்செய்தியை அவர்கள் காதால் கேட்கிறார்கள். பேதுரு கூட சொல்லுவார், திருத்தூதர் பணியிலே நீங்கள் 2வது 3வது அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது அவரை கூப்பிட்டு கண்டிக்கிறார்கள். இந்த மனிதனின் பெயரை குறித்து நீ சொல்லக்கூடாது, போதிக்கக்கூடாது என்று கண்டிக்கின்ற பொழுது பேதுரு மிக தெளிவாக சொல்லுவார், நாங்கள் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் குறித்து எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது என்று தைரியமாக பேசுகிறார். எனவே இந்த சீடர்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்தார்கள், உணர்ந்தார்கள், கேட்டார்கள், அனுபவித்தார்கள், உடன் வாழ்ந்தார்கள். ஆனால் பவுலுக்கு அந்த நிலைமை இல்லை. அவரை நேரடியாக சந்தித்தாரா தெரியாது வாழ்ந்த நாட்களிலே. ஆனால் பவுலடிகளார் ஆண்டவரால் தடுத்தார் கொள்ளப்படுகிறார். திருத்தூதர் பணியிலே வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். பவுலடிகளார் தனது அந்த பாவ நிலையை குறித்து உணர்ந்தவராக, எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கு தோன்றினார். ப்ரீமெச்சூர்டு பேபி. மற்ற சீடர்களெல்லாம் ஆண்டவரோடு இருந்து ஆண்டவர் அவர்களை அவர்களுக்கு தேவையான அவர்களை தயாரிக்கிறார். யோவான் நற்செய்தியில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. அந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரை ஆண்டவர் எவ்வாறு தன் சீடர்களை தயார் செய்தார். உள்ளம் கலங்காதீர்கள், மறலாதீர்கள், தந்தையின் மீது விசுவாசம் வையுங்கள், என் மீது விசுவாசம் வையுங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி, உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் என்று அவர்களை திடப்படுத்தி, இறுதியிலே 17ஆம் அதிகாரத்திலே வானகத்தந்தையை இவர்களுக்காக நான் மன்றாடுகிறேன், இவர்களை இந்த உலகத்தில் நீ எடுத்துவிட வேண்டும் என்பதற்காக, ஆனால் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கின்ற நாட்களில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், உம்மால் அர்ச்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் மன்றாடுகிறேன் என்று அவர்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த நேரங்களிலெல்லாம் பவுலடிகளார் அவர்களோடு இல்லை. தெளிவாக நமக்கு தெரியும். நற்செய்தி சொல்கிறது, இந்த வேத புத்தகம் சொல்கிறது, காலம் தப்பி கொர மாசத்தில் பிறந்தவன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனா, நம்ம பாணியில் கொர மாசத்தில் பிறந்த என்னை. இந்த கொர மாத குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு நிறைய அந்த பிள்ளைங்கள் பாதுகாப்பதற்கு வைத்து அவர்கள் எப்படியெல்லாம் அதெல்லாம் மருந்து மாத்திரைலாம் கொடுத்து அந்த பிள்ளைகளை தேற்றி எடுத்து அவங்கள வளர்த்து எடுப்பதற்கு. ஏனென்றால் 9 மாதம் 10 மாதத்திற்கு முன்ன 6வது மாதத்தில் 7வது மாதத்தில் 8வது மாதத்தில் பிறந்த குழந்தைகள் ரொம்ப அதிகமாக பராமரிப்பு தேவை. அப்படிப்பட்ட ஒரு குறை மாதத்தில் பிறந்த நான் இந்த அழைக்கப்பட்ட திருத்தூதர்களை கடைநிலையில் இருக்கின்ற என்னை, கடைநிலை, நான் அவங்களுக்கு முன்னாடி திருத்தூதர்களுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் என்னை அழைத்தார். இந்த பவுலடிகளார் பாருங்களேன், ஆண்டவருடைய ஒரு மாபெரும் அழைப்பை பெற்ற, ஆண்டவருடைய நற்செய்தியை உலகமெங்கும் பல நாடுகளுக்கு அவர் பயணம் செய்து பலவிதமான துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை தாங்கி சென்று கடைசியிலே ரோமையிலே அவர் தலை வெட்டுப்பட்டு கடவுளுக்காக, இயேசுவுக்காக தன் உயிரை தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அழைப்பை பெற்ற பவுலடிகளார் தனது தாழ்நிலையை, தனது பாவ நிலையை மிக தைரியமாக அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இத்தனை காரியங்கள் மத்தியிலும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், நான் உழைத்தேன் என்று சொன்னால், நான் துன்பப்பட்டேன் என்று சொன்னால், இது எல்லாம் என்னால் அல்ல, என்னை அழைத்த கடவுள் என்னை தேற்றினார், என்னை செயல்பட செய்தார். அவர்தான் என் வழியாக அத்தனையும் நிறைவேற்றினார். அவர் எப்பொழுதுமே தன்னை முன்னிலைப்படுத்தவே இல்லை. எப்பொழுதுமே பவுலடிகளார் தன்னை எந்த விதத்திலும் முன்னிலைப்படுத்தி கொள்ளவே இல்லை. மாறாக ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறார்.
இயேசுவை முன்னிலைப்படுத்துகிறார், நற்செய்தியை முன்னிலைப்படுத்துகிறார். தன்னை அவர் முன்னிலைப்படுத்தவே இல்லை. நற்செய்தியிலே பேதுருவை ஏற்கனவே ஆண்டவர் அழைத்து விட்டார், ஆண்டவரோடு இருக்கிறார். ஆனால் இந்த பேதுரு திருச்சபையின் முதல் தலைவராக உயர்த்தினார் ஆண்டவர். ஆனால் அவர் எவ்வாறு பாருங்களேன், ஆண்டவரே இந்த பாவி என்னென்றால் அவர் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அதிசயத்தை பார்க்கிறார். பிறவியிலேயே மீன் பிடிக்கின்ற ஒரு தொழிலை செய்கின்ற பேதுருவுக்கு அந்த இரவு முழுதும் ஒன்றும் மீன்பாடு இல்லை. இந்த இரவு நேரத்தில் தான் பொதுவாக அந்தி சாய்கின்ற நேரத்தில் மீன் பிடிக்க போவார்கள். அதிகாலையில் அவர்கள் கடலிலிருந்தோ ஏரியிலிருந்தோ வெளியேறுவார்கள் மீன்களோடு. பகல் நேரத்திலே மீன்பாடு கிடைக்காத ஒரு தருணத்திலே ஆண்டவர் அவரை அழைத்து போகிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், வலையை போடுன்றாரு. பேதுரும் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ஆண்டவரே நீர் சொல்வதால் இரவு முழுதும் ஒன்றும் கிடைக்கல, எனக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவத்தின் பேரில் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் வார்த்தையை நான் நம்பி நான் போடுகிறேன் என்று போடுகிறார். என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு பேதுரு தனது பாவ நிலையை உணர்கிறார். இவ்வளவு பெரிய அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு மனிதன், இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் செயலை கடவுள் நீர் எனக்காக செய்தீரே, நான் எதுவுக்குமே தகுதி இல்லாத பாவி என்று தனது பாவ நிலையை வெளிப்படுத்துகின்ற தனது அந்த குற்ற நிலையை வெளிப்படுத்துகின்ற பொழுது என மனசுக்குள்ளே நினச்சிருப்பார், தெரில, இருந்திருக்கலாம், எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இந்த இரவு முழுதும் ஒன்றும் கிடைக்கல, ஏன்னா இது நற்செய்தியில் எழுதப்படலை, ஆனால் மனசில் நினச்சிருக்கலாம். பொதுவாகவே நமக்கு ஒரு ஆணவம் இருக்கும் இல்லையா, தொழில் முன்னிட்டோ இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு அனுபவம் இருந்தால் அந்த அனுபவத்தோடு ஒரு ஆணவமும் இருக்கும். என்ன ஆணவம் இருக்கும், எனக்கு தெரியாத விஷயமா உனக்கு பெருசாக தெரிஞ்சிட போது. இப்போ இன்னும் ஒரு சில பெரியவங்களாம் சொல்லுவாங்க, என்னுடைய உன் வயசு என் அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் வயசு என்னுடைய அனுபவம் என்று சொல்வார்கள். எனவே அந்த அனுபவத்தோடு ஒரு ஆணவமும் அங்கு இருக்கும், ஒரு அகம்பாவமும் அங்கு இருக்கும். ஒருவேளை பேதுருவுக்கு அது இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது உங்கள் வார்த்தையை நம்பி போடுறேன், பார்க்கலாம், இருந்தால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று நினைத்திருக்கலாம். அந்த நிலையை வெளிப்படையாக நான் பாவி என்று அறிக்கை செய்கிறார். அதுதாங்க ஒரு பெரிய விஷயம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இந்த தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சி வருகிறது. பணத்தை தொலைத்தவர்கள் ஒரு புறம், இன்னொரு புறத்தில் இந்த எங்கேயாவது பணம் தேடி கண்டு போகிற வழியில், அதாவது குப்பை பொறுக்கிற நேரத்தில், இந்த அயன் போடுற இடத்துல, இல்லை இந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இவங்க அந்த பணத்தை அவங்களுடைய வண்டியிலேயோ அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கண்டுபிடித்த பிறகு அதை எப்படியாவது அதற்குரிய ஒரு இடத்துல சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த அனுபவம் இருக்கிறவர்கள் இன்னொரு பக்கம். அதில் இந்த பக்கத்தில் உட்கார்ந்தவர் ஒருத்தர் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எனக்கு பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நான் பல நேரங்களில் நான் ரொம்ப நேர்மையானவன், நியாயமானவன், நான் உண்மையானவன் பல தடவை வாய்க்கிலேயே நான் சொல்லியிருக்கிறேன், அப்படி தான் நானும் ரொம்ப அகமாகமாக இருந்திருக்கிறேன் இந்த நொடி வரைக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு முன்னாடி இவங்க உட்காந்துருக்குறாங்களே, ரொம்ப பாவம், அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், பிள்ளைகளை செட்டில் பண்ணுறதுக்கு நிலைமையில் பணம் இல்லாமல், இப்படிப்பட்ட ஒரு பாவ நிலையில், கஷ்ட நிலையில், துன்ப நிலையில் இருக்கிறவங்க கிடைச்ச பணத்தை, லட்சக்கணக்கில் கிடைச்ச பணத்தில் உடனே கொண்டு போய் போலீஸ்டையோ இல்லாட்டி அவங்க யார்கிட்டையும் கண்டுபிடிச்சி போய் கொடுத்துட்டு அப்புறம் தான் மறுங்காரியை பார்த்துருக்குறாங்களே. ஆனால் இவங்களுக்கு மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா கண்டிப்பாக நான் கொடுத்துருக்க மாட்டேன், நான் எவ்வளோ பெரிய பாவின்றது இன்றைக்கி தான் நான் உணர்றேன். பப்ளிக்காக அவர் சொன்னார், ஆச்சரியமாக இருந்தது. அன்பர்களே, இன்றைய இந்த வாசகங்கள் நமக்கு சொல்கிற செய்தி இதுதான். எசையா அவ்வளோ பெரிய இறைவாக்கினர், பவுலடிகளார் அவர் சொல்வதற்கு வார்த்தையிலே அவ்வளவு, இந்த உலகத்தை நான் குப்பை என கருதுகிறேன், எதற்காக, இயேசுவை நான் ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக என்று மார்தட்டி சொன்னவர். பேதுரு அழைக்கப்பட்டதனுடைய மேன்மை உணர்ந்து இயேசு உயிர்த்த பிறகு பேதுருவிடத்தில் கேட்கிறார், என்னை நீ அன்பு செய்கிறாயா? ஒரு தடவை இல்லை, 3 தடவை கேட்குறார். 3ஆவது தடவை பேதுரு நொந்து போய் அழுது தன் பாவ நிலையை உணர்ந்தவராக, ஆண்டவரே நான் இப்படி தான், நான் ஒரு பாவி தான், உங்களை மறுதளித்தேன், இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் இவைகளையும் தாண்டி நான் உங்களை எவ்வளோ அன்பு செய்கிறேன் உங்களுக்கு தெரியாதா என்று பேதுரு அந்த கண்ணீரோடு
அவர் பதில் சொல்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள், புனிதர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் இவர்களெல்லாம் கடவுளுக்கு முன்னால் தங்களது தகுதியின்மையை முழுமையாக உணர்ந்தார்கள். உணர்ந்ததோடு மட்டுமில்லாமல் அறிக்கை செய்தார்கள், வெளிப்படையாக அறிக்கை செய்தார்கள். வெளிப்படையாக ஏனென்றால் கடவுளுக்கு முன்னால் நான் பாவி என்பதை முழுமையாக உணர்ந்தார்கள். அதைத்தான் இன்றைய இறை வார்த்தை வெளிப்பாடு சொல்கிறது. இன்றைக்கு நம்மளை எடுத்துக்கொள்வோம். கடவுளுக்கு முன்னால் நியாயமாக நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருடைய பிள்ளையாக உயர்த்தப்பட்டவர்கள், ஆண்டவரால் முத்திரையிடப்பட்டவர்கள், உறுதி பூசுதலிலே நற்கருணையின் வழியாக ஒவ்வொரு முறையும் இயேசுவாக மாறுகின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள். தைரியமாக நம்மளால் சொல்ல முடியுமா? நான் ஆண்டவருக்கு முன்னால் தகுதி இல்லாதவன் நம்ம சொல்லுவோமா? உணர்ந்திருக்கிறோமா? நாம் யார் என்பதை உணராமல், கடவுள் நம்மை எதற்காக அழைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் நமது வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீண் பெருமைகளால், ஜாதியை குறித்து பெருமை, ஊரை குறித்து பெருமை, வீண் பெருமை, பணத்தை குறித்து வீண் பெருமை, பதவிகளை குறித்து, இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது, குப்பை என்று நாம் ஒரு நாளும் என்றைக்கு நாம் உணர்கின்றோமோ அன்றைக்குத்தான் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு தான் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்றைக்கு தான் நமது வாழ்க்கையும் ஒரு நற்செய்தியாக மாறும். அதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு சொல்கிறது. நாம் இந்த உலகிலே அனுபவிக்கின்ற எந்த ஒரு காரியமும் அது நம்ம கடவுளுக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது, குப்பை. அதை நாம் உணராவிட்டால், என் திருச்சபைக்காக, என்னுடைய ஆண்டவருக்காக, என்னுடைய சமூகத்திற்காக கடவுள் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த காரியத்திற்காக நான் என்னை இழக்காவிடில், என்னுடைய வாழ்க்கையினுடைய உன்னதத்தை நான் உணராவிடில், இந்த வாழ்க்கையால் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை இன்றைய நாளில் நாம் உணர வேண்டும். அன்னை மரியாள் மிக அழகாக சொன்னார். தகுதியற்ற அடியேனை ஆண்டவர் உயர்த்தினார். எனக்கு எந்த தகுதியும் இல்லை, என்னை உயர்த்தி எல்லா தலைமுறையிலும் என்னை பேருடையால் என போற்றுகின்ற விதத்தில் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஏன்? நான் ஆண்டவருக்கு முன்னால் ஒன்றும் இல்லை, நான் அடிமை என்று நான் ஆண்டவருக்கு முன்னால் என்னையே நான் முழுமையாக ஒன்றுமில்லாத ஒரு அடிமையாய் நான் ஆண்டவருக்கு முன்னால் என்னை சமர்ப்பித்தேன். இதுதாங்க உண்மை. என்றைக்கு நாம் கடவுளுக்கு முன்னால் ஒன்றுமில்லை, பாவி என்பதை உணர்கின்றோமோ அந்த தருணத்தில் மட்டும்தான் அந்த ஊதாரி மைந்தனை போல, ஆண்டவரே நான் பாவி, அப்பா நான் பாவி, உங்களுக்கு முன்னால் வாழ நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என்றைக்கு நாம் நம்மை கையளிக்கின்றோமோ, உணர்கின்றோமோ, வெளிப்படுத்துகின்றோமோ, நம் நிலையை உணர்ந்து வாழ்கின்றோமோ அன்றைக்கு மட்டும்தான், அந்த நிலையில் மட்டும்தான் நாம் கடவுளுக்கு உகந்தவர்கள் என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு முன்னால் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு நமது அன்னை மரியாளின் பரிந்துரையின் வழியாய் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நமது விசுவாசத்தை பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காட்டுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார்.
வாழ்வினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஆண்டவர். அழைத்த ஆண்டவர் நமக்கு தகுதியை கொடுத்திருக்கிறார். அந்த தகுதியினுடைய நிலையை நாம் உணர்கின்ற விதத்திலே இறை வார்த்தையின் வழியாக, திருப்பலி கொண்டாட்டத்தின் வழியாக, பலவிதமான பக்தி முயற்சிகளின் வழியாக ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனவே இன்று நாளிலே தொடர்ந்து இறைவனின் பாதுகாப்பு, பராமரிப்பு, அவருடைய ஞானம், வல்லமை நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் அனைவரும் முழு மனதுடனும் உறுதியுடனும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும், இந்த இக்கட்டான சூழலில் அவர்கள் எடுக்கும் முடிவுகளை திறன்பட செய்ய தேவையான அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பே உருவான எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் பேராசையும் பொறாமையும் முற்றிலும் தங்கள் உள்ளத்திலிருந்து நீக்கி தொற்று நோயிலிருந்து மக்களை காத்து மக்கள் நலனுக்காக உழைத்திட தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்கொடைகளின் நாயகனே எம் இறைவா, பல்வேறு வடிவமாக உருமாறி அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு அவதியுறும் மக்கள் தங்கள் வாழ்வில் உம் சொற்களால் ஊற்றம் பெற்று நம்பிக்கை வாழ்வில் தளர்ச்சியுற்ற வேளையில் சோர்ந்து விடாமல் உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்று வார்த்தையை வாழ்வாக்கிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, இந்த தொற்று நோய் காலத்தில் நாங்கள் அனைவரும் உம்மையே மையமாக கொண்டு உம்மேல் முழு நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்க்கையை உமக்கு உகந்ததாக வாழவும், பிறரன்பில் சிறந்து விளங்கவும், நிலை வாழ்வை பெற்றிட தேவையான வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கனிவும் இரக்கமும் உள்ள அன்பு இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக உமது நற்செய்தி பணியை ஆற்றி வரும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், பணியாளர்கள், ஜெப வீரர்கள், நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள், பார்வையாளர்கள் ஆகிய அனைவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இந்த இக்கட்டான சூழலில் உமது ஆட்சியை இம்மண்ணில் கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்ற அவர்களோடு நீர் எந்நாளும் உடனிருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சகல வல்லமையும் சக்தி நிறைந்த எங்கள் அன்பியை சாண்டவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, தகுதியற்ற எங்களை கடவுளின் பிள்ளைகளாய் உயர்த்தியவரே, நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற நிலையை உணர்ந்து அதற்குகந்த வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை, வல்லமையை, ஞானத்தை எங்களுக்கு கொடுத்தருளும். ஒவ்வொரு முறையும் கடவுள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று உணர்கின்ற அந்த உணர்வின் விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்தருளும், நம்பிக்கையை கொடுத்தருளும். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் உமது பிள்ளைகளாய் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கொண்ட நாங்கள் என்னாலும் உமக்கு சாட்சிகளாக திகழ கிருபை செய்வீராக. எங்களது தாய் அன்னை மரியே, ஆரோக்கிய தாயை, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக மெய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஏழை கைம்பெண் அளித்த காணிக்கை போல் எனக்கு
இருப்பதெல்லாம் உம் பாதம் வைத்தேன். இறைவா தயவாய் ஏற்றிடுவாய். ஏழை கைம்பெண் அளித்த காணிக்கை போ. என் கவலை எல்லாம் உம் கருத்தில் வைத்தேன். கருணை கிடைக்கட்டுமே. என் கண்ணீரெல்லாம் உம் கரத்தில் தந்தேன். கவலை நீங்கட்டுமே. உம் நன்மை எல்லாம் நான் மாலையாய் கொடுத்து மலரடி படைத்து விட்டேன். இனி எல்லாம் நீதான் இறைவா. அர்ப்பணமாயிருக்கேன். என்னை சமர்ப்பணம் செய்து விட்டேன். ஏழை கைம்பெண் அளித்த காணிக்கை போ. என் அன்பு சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பலி பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட நீர் எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி. அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பழைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து வான் வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்கள் உமக்கு புகழ் பண்ணி செய்து ஒரே குரலாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா
இறைவராசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ளன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எங்கள் தமிழக ஆயர்கள், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித தோமா மற்றும் புனிதர் அனைவரோடும் இவ்வுலகில் முகவந்தராய் இருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் நாம். இறைமகன் இயேசு தன்னுடைய பாடுகளாலும் உயிர்ப்பாலும் கடவுளின் பிள்ளைகளாக நம்மை உயர்த்தி இருக்கிறார். பேறு பெற்ற பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாய் இருக்கின்ற நாம் இந்த பாக்கிய பெற்ற இந்த பேறு பெற்ற நிலையை நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படுத்த, சான்று பகர, சாட்சியாய் இருக்க தேவையான ஆற்றலை, வல்லமையை நமது ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தியவர்களாய் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவே உமது இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு நான் விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உமது திருத்தூதர்களை நோக்கி மொழிந்தீரே. எங்களது பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறை மகனேசு, தகுதியே இல்லாத நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர்.
அந்த அழைத்தல் வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை, வல்லமையை, ஞானத்தை, எல்லா விதமான கொடைகளையும் நிறைவாக நமக்கு அருளி கொண்டிருப்பவர் இன்றும் நம்மை திடப்படுத்த நம் இதயத்தையும் ஆன்மாவையும் தேடி வருகிறார். இவரது தெய்வீக விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆசை நன்மைக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உமது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நெஞ்சில் ஒளியேற்றும் ஆகாய ஜோதியே இயேசுவே, இயேசுவே. என் நெஞ்சில் ஒளியேற்றும் ஆகாய ஜோதி இயேசுவே, இயேசுவே. ஜீவஜோதி உன்னையே தேகாவி தேடுதே. தேவன் உந்தன் கோவிலில் ராக தீபம் ஏற்றுதே. நாதா வா வா, கண்கள் காண ஏங்குதே. என் நெஞ்சில் ஒளியேற்றும் ஆகாய ஜோதி இயேசுவே, இயேசுவே. மட்டும் போதுமே வாழ்விலே, நிறைவாழ்வு நிலையாகும், ஆனந்தமும் உருவாகும். நினைவெல்லாம் நீதானே இயேசுவே. நிலையில்லா உலகத்திலே உன்மகிமையே துணையாகும். உன்னை வாழ்த்தி பாடும் நேரம் உள்ளமெங்கும் தூய வெள்ளம் பாய்ந்து எம்மை தேற்றி செல்லும். பாறை நெஞ்சை பூக்கச் செய்யும் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நெஞ்சமே உந்தன் தஞ்சமே, எந்நாளும் உன்னை பாடும் வரம் போதும் இயேசுவே. என் நெஞ்சில் ஒளியேற்றும் ஆகாய ஜோதி
இயேசுவே, என் இயேசுவே. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க நீர் திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து நாங்கள் மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாய் ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாயிருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாயுள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்துக்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என்று நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னிகையே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியினுடைய இணைய இதயங்களே, இந்த மாதா தொலைக்காட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை இன்னும் வருகின்ற நாட்களெல்லாம் கடவுளின் ஆசீரோடும் உங்களின் அற்புதமான சக்தி வாய்ந்த வல்லமையான ஜெபங்களாலும் உங்களது பங்களிப்பினாலும் அநேகர் மாதா தொலைக்காட்சிக்காக நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அது இல்லை என்று நான் மறுக்கவில்லை, நிறைய செய்கிறீங்க. ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அதாவது மாதா தொலைக்காட்சியில் ஏன் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொண்டு வரக்கூடாது, விளம்பரம் கொண்டு வரக்கூடாது. கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க தான் அவங்க நம்மள்ட்ட ஒரு ஐடியா கேட்பாங்க. மாதா தொலைக்காட்சியில் கடவுளுடைய செய்தியை, கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய பாதுகாப்பை, பராமரிப்பை, வழிநடத்துதலை எல்லாம் இதை தானே நம்ம நிகழ்ச்சிகளாக கொண்டு வந்துட்டுருக்குறோம். எனவே கடவுளை பற்றிய காரியத்தை, இந்த இறையாட்சிக்குரிய காரியத்தை கொண்டு வரும் இந்த தளத்திலே ஒரு வியாபாரம் செய்து தான் இதை நடத்த வேண்டுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் இந்த மாதா தொலைக்காட்சி நடத்த வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. எனவே எங்களுடைய முழுமையான நம்பிக்கை, இந்த மாதா தொலைக்காட்சி முழுக்க முழுக்க கடவுளின் பராமரிப்பிலும் நமது தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரையிலும் ஒரு புறம், இன்னொரு புறத்தில் இறைமக்களாகிய இனிய இதயங்களாக உங்களுடைய ஜெபத்தாலும் நீங்கள் செய்கின்ற பங்களிப்பு, நீங்கள் செய்கின்ற பொருளாதார உதவி, இந்த இரண்டும் இதுதான் இந்த மாதா தொலைக்காட்சியுடைய இரண்டு மாபெரும் தூண்கள். இதில் தான் இந்த மாதா தொலைக்காட்சி நடத்தப்பட வேண்டும், வியாபாரம் செய்து அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலை மாதா தொலைக்காட்சிக்கு ஏற்படாது என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு திடமாக இருக்கிறது. காரணம், இது கடவுளுடைய செயல். அதனால் நிறைய பேர் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஜெபிக்கிறோம். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களது ஜெபத்திலே நற்கருணை ஆராதனையில் ஒப்பு கொடுக்குறோம் உங்களையெல்லாம். அதனால் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நமது திருப்பலியிலே தொடர்ந்து நாங்கள் ஜெபித்தோம். எனவே இறை ஆசீருக்காக நாம் இந்த நேரத்தில் வேண்டுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு சாட்சிகளாக வாழ்ந்திட
சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையை நம்பி வந்தால் வாழ்வு உண்டு நம் வாழ்வில். துன்பங்கள் சூழ்ந்து வந்தால் விடிவு உண்டு நம் வாழ்வில். அன்னையை நம்பி வந்தால் வாழ்வு உண்டு நம் வாழ்வில். துன்பங்கள் சூழ்ந்து வந்தால் விடிவு உண்டு நம் வாழ்வில். அன்னையே எங்கள் அன்னையே, அன்னையே எங்கள் அன்னையே, அருள் புரிவாய் நலமருள்வாய் ஆரோக்கிய தாய்மரியே. அன்னையை நம்பி வந்தால் வாழ்வு உண்டு நம் வாழ்வில். துன்பங்கள் சூழ்ந்து வந்தால் விடிவு உண்டு நம் வாழ்வில். மணியே மணிமுடியே மண்ணில் எங்கள் காவலியே, மலரே புது மலரே மாசில்லாத தூயவளே. மணியே மணிமுடியே மண்ணில் எங்கள் காவலியே, மலரே புது மலரே மாசில்லாத தூயவளே. வந்தோம் வந்தோம் உந்தன் பாதமே, தினம் தந்தோம் தந்தோம் எங்கள் துயரமே. தீர்ப்பாய் துணையாவாய் தூய தேவன் தாய் மரியே. அன்னையை நம்பி வந்தால் வாழ்வு உண்டு நம் வாழ்வில். துன்பங்கள் சூழ்ந்து வந்தால் விடிவு உண்டு நம் வாழ்வில். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.